விருந்தாளியா வர சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லாம நான் ஏதாவது விவகாரம் பண்ணிடுவேன்னு நினைச்சு அவரை வர சொல்லியிருக்கிறான். இல்ல மாமா, உட்காருங்க மாமா. நீங்க உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். நீங்க உட்காருங்க மாமா. என்னையும் இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுதான் இவங்க கூப்பிட்டாங்க. அதையும் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க மாமா. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் இங்க வர்றதே உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க முதலாளி. இது ஒரு சின்ன விசேஷம். பெரிய விசேஷமா இருந்தா உங்களை கூப்பிடலாம், இல்லைன்னா எதுக்கு உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டுன்னு தான். மாமா, எனக்கு இது தொந்தரவே இல்ல மாமா. என்னால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை நான் என் பொறுப்புல நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன். சோ எல்லா விஷயத்திலயுமே நானும் கூட இருந்தாதான் சரியா இருக்கும். யார தேடுற ஜீவா? நான் யாரையும் தேடல மச்சான். சும்மா வீடு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சுத்தி பார்த்தேன். நீ மயிலத்தான் தேடுறேன்னு உன் மூஞ்சில பிளக்ஸ் போர்டு வச்சிருக்கு மச்சி. மச்சான் மயிலு. வாங்க சார். உன்னை பார்த்ததுமே சார் முகத்துல ஒரு பெரிய விளக்கு பத்தி எரிஞ்சது. பாத்தியா? சும்மா இருத்தேனா, நேரம் காலம் தெரியாம பேசிக்கிட்ட. என்னாச்சு மயில? அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க வருவீங்களா மாட்டீங்களோன்னு குழம்பிட்டு இருந்தோம். இதுல என்ன குழப்பம் மயில உனக்கு? இப்பதான் நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிடுச்சுல்ல. அப்படின்னா உங்க வீட்டு விசேஷம் எல்லாத்துக்குமே நான் வருவேன். சரியா? அத்தை, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஃபார்மாலிட்டி என்னவோ அதை நீங்க முடிச்சிருங்க. சரிங்க தம்பி. ஏங்க இருங்க, என் மருமகளை நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிங்க, நீங்க இருங்க. வணக்கம். வணக்கம்மா. என் ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா, நல்லா இரு. திரும்பமா. மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. என் கண்ணே பட்டிடும் போல இருக்கு. வா வா, வெளியில போலாம். வா. மலரு, பெரியவங்களை கும்பிட்டுக்க. நல்லா இருமா. என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். என்னங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா. ஏங்க இப்படி வாங்க. உங்க பொண்ணு மலர எங்க மகன் கோபிக்கு கல்யாணம் பண்றோம்னு உறுதி பண்றோம்.
மலரு காப்பி எடுத்துட்டு வந்து குடுமா போ. நாட்ராய முதலாளி இருக்கிற இடத்துல ஜீவா சாரோட அப்பா இருந்து உங்க கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நடக்காத விஷயத்த பத்தி பேசாத. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். நடக்குதோ இல்லையோ, நான் பேசிட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? கொடு. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஏண்டி கிளாஸ் பிடிக்க தெரியாதா உனக்கு? கை தவறி விழுந்துருச்சுமா. சும்மா நான் என்னமோ வேணும்னு போட்ட மாதிரி பேசுற. பரவாயில்ல அத்தை, நான் வேற எடுத்துட்டு வரேன். ஒன்னும் வேணாம், எனக்கு காஃபியா அவ்வளவா பிடிக்காது. உன் அண்ணி கையால ஒரு நல்ல காஃபி குடிக்க உனக்கு கொடுத்து வைக்கல. கோபி, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அது சந்தோஷத்துல பேச்சு வரல முதலாளி. ஓ, மா, நீங்க ஏம்மா கண் கலங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க முதலாளி. நாட்டையும் முதலாளினா எங்களுக்கெல்லாம் பயம், மரியாதை. நாங்க கஷ்டத்துல இருக்கிறப்பெல்லாம் முதலாளி தான் கடன் கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. சரியா வட்டி கூட கட்ட முடியாம பல தடவை இவர் முன்னாடி நான் கூனி குறுகி போய் நின்னு இருக்கேன். அதெல்லாம் இப்ப எதுக்கு கோமதி? ஐயோ, யாரையும் சங்கடப்படுத்தணும்னு நான் இதை சொல்லல. நீங்க வானம், நாங்க பூமி. தொட முடியாத உயரத்துல இருக்கிற உங்க கூட சம்பந்தம் வச்சுக்குவேன்னு நான் கற்பனை கூட பண்ணி பாக்கலங்க. சின்ன முதலாளியால தான் நல்லபடியா நடக்குது. மா, எங்க மான மரியாதைய காப்பாத்தி எங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க முதலாளி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னம்மா இதெல்லாம்? வயசுல பெரியவங்க நீங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா மாமா கிட்ட சொல்லுங்க. என்னதான் நான் எடுத்து சொன்னாலும் இதை ஏத்துக்கிட்டது மாமாவோட பெருந்தன்மை. அவர் ஒரு பெரிய மனுஷங்கிறத மாமா கண்டிப்பா நிரூபிச்சிட்டாரு. மாமா எப்பவுமே இப்படிதான், எதையுமே மனசுல வச்சுக்கவே மாட்டாரு. அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படையா பேசிடுவாரு. ஆனா பின்னால நிதானமா யோசிச்சு பார்த்து அவர் தப்பு செஞ்சிருந்தா மாத்திப்பாரு. இந்த விஷயத்துல மாமா நியாயமான முடிவை தான் எடுத்திருக்காரு.
ஆனா எனக்கு இது நியாயமாவே படல ஜீவா. என் அண்ணி அரண்மனை மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்து வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு பழைய குடிசையில இருந்து வரா மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்க. எனக்கு இதுல வருத்தம் தான். மது, வீடு மட்டும் பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல மது, அதுக்குள்ள இருக்கிற மனுஷங்களோட மனசும் விசாலமா இருக்கணும். புரியுதா? அப்படி பார்த்தா உங்க அண்ணனுக்கு இதை விட பெட்டரான ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க தம்பி. சரி, நேரமாச்சு, கிளம்பலாமா? சரி மாமா. நாங்க வரோம் கோமதி. வாங்கய்யா. வாங்க முதலாளி. வர மருமகளே. எல்லாருக்கும் வர. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. முதலாளி, போயிட்டு வரோம். சரி, பாய். வரேங்க முதலாளி. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றிப்பா. அட, நன்றி எல்லாம் எதுக்குமா? கல்யாணமும் இதே மாதிரி நல்லபடியா முடியும். நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. வரேன். வரேங்க. வர மயில. பேரையும் எப்படி கரையத்தை போரிட்டு தவிச்சிட்டு இருந்த மலரு இப்ப உன் மூலமா சாமி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுச்சு. உன்ன மாதிரியே இவங்களையும் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துட முடியும்னு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. இதெல்லாம் தேவையா குமார்? ரெண்டு பேர்த்தையும் பலிகடா வாக்கிட்டாங்க. தஸ்டுக்கே இந்த எல்லாம் கதை சத்திக்கிட்டு ஜன்னல் வழியா வரப்போறாடா. என்னடா ஸ்பெஷல் பிளாக் காப்பிடா, நானே போட்டேன். கொடு. முரளி, என்னடா மயில் வீட்டுக்கு வராம போயிட்ட. நீ வராதனால சூப்பர் சீனை மிஸ் பண்ணிட்ட. என்னடா சொல்ற? ஆமாடா, நம்ம மச்சான் ஜீவாவை நல்ல ஃப்ரெண்டா பார்த்திருப்ப, நல்ல மனுஷனா பார்த்திருப்ப, ஒரு லவ்வரா கூட பார்த்திருக்கலாம், ஏன் கடவுளா கூட பார்த்திருக்கலாம். பொறுப்பான குடும்ப தலைவனா நீ பார்த்திருக்கியா? டேய், அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான்டா, கண்டுக்காம வேலையை பாரு. இல்ல மச்சான், நான் நிஜமா தான் சொல்றேன். ஜீவா அடிபட்டு போதையில கிடந்தப்போ இவன் ஒரு எமோஷனல் இடியட்னு தான் நினைச்சேன். அவன் எமோஷனலும் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்த கலவடா அவன். டேய், நீ இவனை கலாய்க்கிறியா இல்ல பாராட்டுறியானே புரியலடா. ஹேய், உன் மரமண்டைக்கு எதுவுமே புரியாதுடா. இவனை பத்தி நானே லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீயும் நானும் முட்டாளுங்க. தோல்விதான்னு தெரிஞ்சாலும் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி சிக்கிடி சிக்கின்னு ஓடிக்கிட்டே இருப்போம், இல்லனா போட்டியில இருந்து விளையிடுவோம். ஆனா நம்மாலே போற ரூட்டு சரியில்லைன்னு சூப்பரா வேற ரூட்டை புடிச்சிட்டான். இந்த ரூட்ல கண்டிப்பா இவன் லவ் சக்சஸ்ரா. டேய், இந்த ஓவரா படம் ஓட்டாம மேட்ருக்கு வாடா. கனெக்ஷனே இல்லாம நீ கண்டதையும் பேசிட்டு இருக்க. எனக்கு மூளையே குழம்பிடும் போல இருக்கு. டேய், நம்ம தலைவன் மயில் வீட்டுல செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டான்டா. மயிலோட அக்கா கல்யாணத்துல ஒவ்வொரு விஷயம் நம்ம தலைவன் தலைமையில தான்டா நடக்குது. மயில் வீட்டுல எல்லாருமே இவன் சொல்றதாண்டா கேக்குறாங்க. இவன் ஒரு வார்த்தை சொன்னா அதை வேத வாக்க எடுத்துக்கிறாங்கடா.
சொல்ல போனா இவனை அவங்க சாமி மாதிரி பாக்குறாங்கடா. டேய் என்னடா உளர்ற? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்ன இஷ்டத்துக்கு உன் பாட்டுக்கு எடுத்து விட்டுட்டு இருக்க? நான் நேர்ல பார்த்ததாண்டா சொல்றேன். என் நண்பனுக்கு கிடைச்ச மரியாதையை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? டேய் நீ சொல்றதெல்லாம் கேட்கறப்பதான் நானும் வந்திருக்கணும்னு ஃபீல் பண்றேன்டா. அது சரி, நீ சொல்றதுக்கும் இவன் லவ் மேட்டருக்கும் என்னடா சம்பந்தம்? டேய் உனக்கு இன்னுமா புரியல? மயிலோட அக்கா கல்யாணத்தை நாட்ராயன் அங்கிள்கிட்ட பேசி முடிச்சதே இவன் தான். இவன் வார்த்தை கட்டுப்பட்டு தான் நாட்ராயன் அங்கிள் எந்த வில்லங்கம் இல்லாம ஒத்துக்கிட்டாரு. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியறதுக்கு முழுக்க முழுக்க இவன் தான் காரணம். குடும்பத்துல ஒருத்தனா இருந்து இவ்வளவு செஞ்சவனுக்கு மயில கட்டி கொடுக்க மாட்டாங்களா? இவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், பட்ட நன்றி கடனுக்காவது இவன் காதை அவங்க ஏத்துப்பாங்கடா. அக்கா கல்யாணத்தை ரூட்டா புடிச்சு குடும்பத்தவே கைக்குள்ள கொண்டு வந்துட்டான்டா. இனிமே மயிலே நினைச்சாலும் இவனுக்கு நோ சொல்ல முடியாது. டேய் மச்சான், இப்பதான்டா எனக்கு எல்லாமே புரியுது. நிஜமாவே நீ பெரிய ஆள்ரா. கரெக்டா ரூட்டை போட்டு அடிச்சுட்டு பத்தியா? இல்லடா, ரவி என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அதெல்லாம் எனக்கு வரவும் வராதுடா. அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே மலருக்கு பெரிய அநியாயம் நடந்துச்சு. தான் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக மாமா அவங்கள அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருந்தாரு. அதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியல. உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கிறது தான் நியாயம்னு தோணுச்சு. நானும் அதை தாண்டா செஞ்சேன். மலரும் கோபியும் விரும்புறதால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மாமா கிட்ட சொன்னேன். அங்க பேசினதோட என் கடமை முடிஞ்சிட்டதா நான் நினைக்கல. ஏன்னா நான் தான் இதை ஆரம்பிச்சு வச்சேன். நானே இதை முடிச்சு வைக்கணுங்கிறது தான் இப்ப நிலைமை. அதுதான் எனக்கு சரியா இருக்கணும் படுது. அது மட்டும் இல்லாம மயிலுக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அதை காப்பாத்துறதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கேன். டேய், இதுல எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் கிடையாதுடா. ரவி சொன்ன மாதிரி நான் யோசிச்சு கூட பார்க்கல. இன்ஃபேக்ட் இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுல இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கிறதே எனக்கு தெரியும். நான் இயல்பா செய்யற உதவிய மயிலுக்கு ரூட்டு போடுறத அசிங்கப்படுத்திட்டீங்களடா. என் கூட இத்தனை வருஷமா பழகுறீங்க, என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? போங்கடா. சாரி மச்சான், நானும் தப்பான அர்த்தத்தில் சொல்லலடா. உன் காதல் ஜெயிக்க போற சந்தோஷத்துல அப்படி சொன்னடா. இல்லடா, இந்த கல்யாணத்தையும் என் காதலையும் நான் எப்பவும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிட்டதே இல்லை. மயில் மேல இருக்கிற லவ்ல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆனா அதையும் நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்னு. ஏதோ ஒரு சிச்சுவேஷனால தான் மயில் என் மேல இருக்கிற லவ்வை ஒத்துக்க முடியல. நான் ஒத்துக்கன்னு சொல்லி அவளுக்கு நெருக்கடி கொடுத்தேன்னு வையேன், அதனால வேதனையும் கஷ்டமும் தான் அதிகமாகும். காதல் கஷ்டப்படுத்தாதரா, புரிஞ்சுக்க வைக்கும், நம்பிக்கையோட தள்ளி நிக்க வைக்கும். நானும் இப்ப அதனால தான் தள்ளி நிக்கிறேன். இனிமே நான் அவளை தொந்தரவு பண்ணவே மாட்டேன்டா. என்னடா பேசுற? என்ன அர்த்தம்? அப்படின்னா அவளை விட்டு மொத்தமா ஒதுங்கி வந்துட போறியா? இல்லடா, விலகி நிக்கிறதுக்கும் ஒதுங்கி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூன்னு சொல்லுவாங்க. டேய், அப்படியே மேஜர் சுந்தரராஜன் அங்கிள் மாதிரி தமிழ்லையும் கொஞ்சம் சொல்லுடா. டேய், நீ எதை தேடிட்டு இருக்கியோ அது உன்னை தேடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கடா. என் உயிரை காப்பாத்தினவளை நான் இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்தேன். என் தேடலும் காதலும் உண்மைங்கிறதுனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு என் மயில் எனக்கு கிடைச்சிருக்கா. நம்ம வாழ்க்கையில எல்லாமே காரணத்தோட தான் நடக்குதுன்னு நான் நம்புறேன்டா. நான் இன்ஸ்பெக்டரோட பிரச்சனை பண்ணது, அப்பா என்னை இங்க அனுப்புனது, இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தெரியுமா? நானும் மயிலும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறதாண்டா விதி. அதைத்தான் காலமும் நடத்தி கொடுத்துட்டு இருக்கு. நாங்க சேரக்கூடாதுன்னு இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? டேய், எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறது நல்ல விஷயம்தான். ஆனா ஓவர் கான்பிடன்ட் நம்மள ஒரு வகையில கவுத்துட்டுரும், பாத்துக்க. டேய், நான் ஓவர் கான்பிடன்ஸ்ல இல்லடா, தெளிவா பேசுறேன். நாம அடைய நினைக்கிறத சிக்கலாக்கி கெடுக்கிறதும்
அதோட போக்கிலேயே போய் ஜெயிக்கிறதும் நம்ம கையில தான்டா இருக்கு. என் காதல நானும் அதே போக்குல விட்டுட்டேன். எங்களை ஒண்ணு சேர்த்த காலமும் விதியும் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கும்னு எனக்கு தெரியும்டா. நான் கன்ஃபார்மா நம்புறேன். காலத்தையும் விதியும் வேணும்னா நீ நம்பலாம், ஆனா நான் இருக்கிறத மறந்துட்டியே, விடவே மாட்டேன். எங்க காதல் உண்மைன்னா இது சத்தியமா நடக்கும்டா.